Friends, நம்ம இப்போ exercise 2.7ல third sum போகலாமா? In a GP 729 340 243 81 find T7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளாம் given GP question எழுதுறேன். 729 243 81 dot dot dot. to find என்ன கண்டுபிடிக்கணும்? T7 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இங்க A வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 720. காமன் ரேஷியோ R ஃபார்முலானா T2 by T1. இப்போ T2 என்னதுங்க 243 இப்போ 720. எவ்வளோமா எப்படியும் 3 எலமெண்ட் ஒன்று வந்துடும் இல்லையா? 243 into 3 கொடுக்குறலாம் 9 12 1 6 வந்துடாதா? அப்போ 1ங்கிறது 3. அப்போ R வேல்யூ நம்மளுக்கு காமன் ரேஷியோ வந்து 1/3 வந்துருச்சு. இப்போ நமக்கு டி சம் போயிடலாமா? இப்போ டி ஃபார்முலா தேவையில்ல. டிஎன் ஈக்குவல் ஃபார்முலா வந்து ஏ இது ஜிபிக்கு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இது ஏபி இருந்தா ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ நமக்கு டி 7 தான் வேணும். ஏ வேல்யூ தெரியும் 729. ஆர் வேல்யூ வந்து 1/3. இப்போ என் இங்க 7 மைனஸ் 1. அப்போ 729 வரும் 1/3 6 வருமா? அப்போ 6 வருமா? இப்போ 729 வேணா என்ன பண்ணுவீங்க? எல்டிடி போட்டு போகலாமா? 3 போகிற கொண்டு வரலாம். இப்போ நான் வரும் 2 3 சார் 6 ஆருமே 1 12 4 3 சார் 3 3 சார் சரிங்களா? அகைன் 3 போட்டால் வரும் நமக்கு 8 1 3 போட்டால் 27 எல்லாம் தெரியும் 9 3 3 1 2 3 4 5 6 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு 3 பவர் 6 போகலாமா? இது நம்ம தெரியல 1 பவர் 6 1 தான் பை 3 பவர் 6 தான். ஃபுல்லாக கேன்சல் நம்ம ஆன்சர் வந்து 1. அப்போ T7 ஈக்குவல் டு 1. அவ்வளோ ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. டிஎன் ஃபார்முலா அந்த ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. அதாவது ஜிபிக்கு வேற ஏபிக்கு வேற சரிங்களா? போட்டு கன்ஃபியூஷன் இருக்கிறது நான் தெளிவாக ஃபார்முலா மட்டும் படிச்சீங்கன்னா போதும். வந்து நம்ம ஆர்னா காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 by T1. நம்ம ஏபி பார்த்து என்ன பார்த்துருப்போம்? T2 minus T1 D ஈக்குவல் டு T2 minus T1 போட்டுருப்போம். இங்கே ஆர்னது காமன் ரேஷியோ T2 by T1 அவ்வளோதான்.